அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோட உங்களை சந்திப்பது மிக்க சந்தோஷம். இந்த வீடியோ வந்து கிச்சன் கிளீனிங், அடுத்து வந்து கிச்சனுக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ போகிறதுக்கு முதல்ல புதுசாக பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ எல்லோரும் நோன்புக்கு வீடு கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் வச்சுருப்பீங்க. அதுபோல் தான் நானும் என்னுடைய கிச்சனை எப்படி க்ளீன் பண்ணினேன்ட்டு வீடியோவில் உங்களுக்கு பார்க்கல. இப்போ கிச்சன் க்ளீன் இருந்தாலே முதல்ல வந்து இந்த ஃபென்ட்ரி கபட்டில் உள்ள திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதில் உள்ள பிளேட்டுகள் எல்லாம் அடுக்கி வச்சுட்டு அதை முதல்ல க்ளீன் பண்ணணும். என்னுடைய ஃபென்ட்ரி கபட் வந்து கண்ணாடி கிளாஸில் தான் ஆனது. இப்போ இதை வந்து நான் அந்த விண்டோ கண்ணாடி துடைக்கிற அந்த க்ளீனரால் தான் க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டுக்கு வந்து இதில் உள்ள கிளாஸ் கூலிங் கிளாஸ் எல்லாம் எடுத்து கீழே இறக்கி வச்சுட்டேன். இதெல்லாம் முன்னே நைட் தான் இந்த வேலையை நான் தொடங்கினேன். இந்த பகல் டைமில் எப்படியும் வேலை செய்து அந்த வேலைகள் எடுக்க டைம் இல்லை. என்னத்தால் எல்லாம் எடுத்து வச்சுட்டு எப்படி எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதை க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்தது வீடு துடைக்கிறது, இந்த ஒட்டடை துடைக்கிறது, வீடு கழுகுற அந்த வீடியோ எல்லாம் இதில் சேர்க்கல. அப்போ வீடியோ வந்து உங்களுக்கு லென்த்தி ஆகிரும். இப்போ இந்த வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டா தான் எங்களுக்கு அடுத்தடுத்த ஒரு வேலை செஞ்செடுக்கையில் ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு வேலையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் செஞ்சேன். எல்லாம் ஒரே நாளில் செய்யலேண்டா தனியாக செய்கிறது கொஞ்சம் கஷ்டம். வீடு கழுகுறது துடைக்கிறது எல்லாம் லேசி. இந்த பென்ட்ரி கபட் க்ளீன் பண்ணுற வேலைக்கு அதுதான் பெரிய வேலை. எனக்கு பென்ட்ரி கபட் நான் உயரத்தில் உள்ளதால் அது எல்லாமே ஏறி என்னப்படி டஸ்ட் எல்லாம் துடைச்சணும். இப்போ இதெல்லாம் நான் டஸ்ட்டில் எல்லாம் துடைக்கிறதுக்கு வந்து அந்த கிளீனர் இப்போ ஸ்ப்ரே பண்ண போகிறோம். ஒரு டவல் சரி, ஒரு காட்டன் துணி சரி வச்சு, இல்லாட்டி ஒரு பனியன் துணி இருந்தாலும் நல்லா இதை அப்படியே நல்லா துடைச்சி எடுத்துக்க போகிறேன். இதெல்லாம் துடைச்சி எடுத்த போகிற திரும்ப ஒரு துணியால் நல்லா காயத்துக்கு மாதிரி துடைச்சி எடுத்துக்கணும். அந்த ஈரம் எதுவும் இருக்கப்படாது. இதெல்லாம் துடைச்சி எடுத்த பிறகு ஒவ்வொன்றா அடுக்கி வச்சோம்னா அப்போ தான் எங்களுக்கு வேலையெல்லாம் முடிஞ்ச மாதிரி எப்போடா வேலை முடிஞ்சிட்டுன்ட்டு இப்போ க்ளீன் பண்ண பிறகு எல்லா கிளாஸ் கப்புகள் அடுத்ததெல்லாம் ஒவ்வொன்றா அடுக்கி வச்சுட்டேன். இப்போ நான் உண்மையில் நாங்கள் வேலை செய்த டைம் எந்த டைமும் ஒரே மாதிரி இல்லை. சில டைம் கொடுத்தெடுத்தெல்லாம் அப்படியெல்லாம் கிங்காக அப்படி வச்சுருப்போம். இப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணி அழகாக அடுக்கி வச்சுட்டேன் பென்ட்ரி கபட்டில். பென்ட்ரி கபட்டில் ஒவ்வொரு அறையாச்சும் ஒவ்வொரு திங்ஸ் எல்லாம் கீழே வச்சுட்டு தான் ஒவ்வொன்றா தொடச்சி க்ளீன் பண்ணி தொடச்சி என்னப்படி தான் வேலை முடிஞ்சிச்சு. இப்படி அந்த நைட் வந்து வேலை முடியறதுக்கு எப்படி 11 12 மணி மாதிரி ஆகிட்டுது. இப்போ எல்லாம் மடிக்கி வச்ச போது இப்படி தான் இருந்துச்சு. பென்ட்ரி கபட்டில் அந்த செரமிக் ஐட்டம்ஸ் வேறு, கிளாஸ் ஐட்டம் வேறு, என்னப்படி எல்லாம் தான் அடுக்கி வச்சுருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னு வீடியோ வரும், அப்போ உங்களுக்கு பார்க்கலாம். இப்போ நோம்பு டைம்லேயும் உங்களுக்கும் இஃப்தார் ரெசிபிகள் டைம் போடுவேன். போட்டால் நீங்கள் பாருங்கள், பார்த்து லைக் பண்ணுங்கள். அப்போ எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு. இந்த பகுதி அப்படியே வேலை முடிஞ்சிட்டு அடுத்த பகுதியை அதையும் க்ளீன் பண்ணி அங்கே இந்த கரண்ட் எலக்ட்ரிக் குக்கர், ரைஸ் குக்கர், அடுத்த என்னப்படிகள் எல்லாம் எடுத்து அதையும் மடிக்க வச்சுட்டேன். வச்ச பிறகு பென்ட்ரி கபட் இப்படி பார்க்குறதுக்கு கொஞ்சம் மலைஞ்சவ தூரத்துலேருந்து கொஞ்சம் பார்த்தேன். பசங்க அழகாக இருந்துச்சு இது பார்க்குறதுக்கு. க்ளீன் பண்ணுற வேலை வந்து கிச்சனில் தான் கூடுதலாக திங்ஸுகள் இருக்கும். இந்த ரெக்குகள், அடுத்தது வந்து இந்த பொட்டில்கள், பக்கெட் சாமான் எல்லாம் கழுவணும். எல்லாம் கழுவி எல்லாம் துடைச்சி எடுத்துக்கணும். அதுதான் கொஞ்சம் வேலை கூட, கிச்சன் வேலை தான். இப்போ ஹோல் ரூம் அதுகளெல்லாம் க்ளீன் பண்ண வேலை லேசியண்டா ஒட்டடை துடைச்சி கழுவி துடைச்சி எடுத்துடலாம். இந்த கிச்சன் க்ளீன் பண்ணுற வேலைக்கு அதுதான் பெரிய வேலை, டாஸ்கான வேலை. வேலை முடிஞ்ச அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அடுத்து ரெக்கெல்லாம் கழுவி வச்ச போகிறோம். எடுத்து மசாலாக்கள் பாஸ்கெட் அந்த பக்கெட்டுங்குவோம் அதையும் கழுவி வைக்கிறதுக்கு அதில் உள்ள மிளகாய்த்தூள், மல்லித்தூள் எல்லாம் ஒரு கவரில் மாதிரி போட்டு கட்டி வச்சுட்டு தான் இந்த பக்கெட் எல்லாம் நல்லா சோப் போட்டு கழுவி எடுத்துன்னு விம் லிக்விட் இல்லாட்டி விம் சோப் போட்டு உங்களுக்கு கழுவி எடுத்துக்கலும். இப்போ இதெல்லாம் எப்படி கட்டி வச்சுட்டா இப்போ இதில் வந்து காற்று போகாத மாதிரி இருக்கும். மசாலா பவுடர் அதோட வந்து மா ஐட்டம், இந்த கோதுமை மா, அரிசி மா இதெல்லாம் வந்து இப்படி ஒரு கவரில் போட்டு கட்டி வச்சுட்ட போகிறோம். இதை இப்போல்லாம் கழுவி எடுத்துக்க போகிறேன். நானும் பார்க்குறேன் இந்த பக்கெட் சாமானை குறைச்சணுன்ட்டு. ஏன்டா இது வந்து அன்ஹெல்த்தி தான். இன்ஷா அல்லாஹ் ஃப்யூச்சரில் பார்ப்போம். இனி இதெல்லாம் நல்லா சோப் லிக்விட் போட்டு நான் நல்லா கழுவி எடுத்துட்டேன். பிளாஸ்டிக் பாவிக்கப்படாது தான். எப்படியுமே அது யூஸ் பண்ணது வந்து தடை தான். ஆனால் என்ன செய்ய, நாங்கள் குறைஞ்ச செலவில் பார்ப்போம் பிளாஸ்டிக்கை தான். ஆனால் இந்த ஃப்ளோரா பாக்கெட் எடுத்து வந்து ஒரு 10 வருஷமே இருக்கும். ஆனால் இது வந்து அந்த எந்த வித இதுவும் இல்லாமல் அப்படியே இருக்குது. அந்த கீறல் எதுவும் இல்லாமல் இது கொஞ்சம் நாளைக்கு பாவிக்குது இந்த பாஸ்கெட். இப்போ நாங்கள் வந்து அந்த நார்மல் பிளாஸ்டிக் பக்கெட் எடுத்தால் அது டக்குன்னு வந்து கலர் மாறி ஃபேட் ஆகி அப்படி எல்லாம் ஆகுது.
இன்ஷா அல்லாஹ் இனி வரும் காலங்கள்ல சரி இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸை கொஞ்சம் குறைச்ச தான் பார்க்கணும். எங்கே போனாலும் இந்த பிளாஸ்டிக் ஐட்டம் தான் இப்போ இங்கே எல்லாம் சேல் பண்ணுறாங்க. இப்போ இதெல்லாம் கழுவி அப்படியே வெயிலில் காய வச்சுட்டேன். காய போதும் இந்த பிளேட் அடிக்கிற ரெக் வந்து அதையும் வந்து கழுவி நல்லா காய வச்சுட்டேன். காய்ஞ்ச பிறகு இதெல்லாம் நல்லா தொடச்சி இதை எடுத்துடணும். எடுத்து வந்து இதில் உள்ள அப்படியே பிளேட்டுகள் எல்லாம் மடக்கி வச்சுருந்தேன். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு டக்குன்னு எல்லாம் காஞ்சிரும். நான் என்ன வெயிலில் மாதிரி தான் காய வச்சேன். காஞ்ச பிறகு இதெல்லாம் எடுத்துன்னு வந்து அப்படியே இதுக்கு வந்து திரும்ப அதில் உள்ள மசாலாக்களை போட்டு வச்சுட்டேன். அடுத்து வந்து ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் இருந்துச்சு. அதையும் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அதில் உள்ள திங்ஸையும் அப்படியே அதையும் அடுக்கி வச்சுட்டேன். அதை ஒன்றும் வீடியோ எடுக்கல. இப்போ இந்த ஃப்ரிட்ஜ் க்ளீனுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பேக்கிங் சோடாவும் அடுத்து வந்து வினிகரும் போட்டு ஒரு ஸ்பஞ்ச் வச்சு தான் நல்லா எல்லாம் உள்பகுதியெல்லாம் தொடச்சி எடுத்த பிறகு திரும்ப வந்து நார்மல் வாட்டராலே நல்லா தொடச்சி எடுத்துன்னு எடுத்த பிறகு நல்லா ஈரம் எதுவும் இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கணும். முந்தின நாள் நைட்டே வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜை வந்து ஆஃப் ஆக்கி ப்ளக்கை கழட்டி வச்சுட்டு நீங்கள் அடுத்த நாள் க்ளீன் பண்ணிக்கலாம். இதோட நான் வெளியில் போன டைம் ஒரு கொஞ்சம் திங்ஸ் வாங்கிருந்துச்சு. அதான் வாங்கி வந்தேன். இப்போ நோம்பும் வருது. என்னுடைய இந்த மசாலா பொடிகள், இந்த மிளகாய் மல்லித்தூள் சின்ன பொட்டில் எல்லாம் வந்து ஃபேட் ஆகி கலரே மாறி பிளாஸ்டிக் தான். பிளாஸ்டிக் அன்ஹெல்தின்னு தெரிஞ்சும் கூட நாங்கள் அதான் யூஸ் பண்ணுறோம். இன்ஷா அல்லாஹ் இனி வரும் காலங்கள் எப்படி சரி நாங்கள் எப்படி சரி குறைச்சி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா நாங்கள் இந்த பிளாஸ்டிக் ஐட்டம் தான் கூடுதலாக எங்கே போனாலும் கொள்வனை செய்வோம். என்ன விலை கம்மியை பார்ப்போம். ஆனால் அதோட ஹெல்த்தியை நாங்கள் பார்க்க மாட்டோம் இல்லையா? அப்போ நாங்கள் முடிஞ்ச அளவு இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் குறைச்சி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்போ இந்த பிளாஸ்டிக் பாட்டில் வந்து நான் வாங்கியிருந்தேன். எல்லாம் குறைஞ்ச விலை தான். எப்படியும் ஒரு 50 ரூபா 60 ரூபா மட்டும் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதெல்லாம் கலர் அந்த மூடி வந்து எல்லாம் ஒரே கலர் கோல்டு கலர் இருந்துச்சு. அழகாக இருந்துச்சு. வாங்கியிருந்தேன். வாங்கின பிறகு இதெல்லாம் நல்லா கழுவி அதையும் காய வச்சு தொடச்சி எடுத்துட்டேன். அன்றைக்கி வாங்கி வந்து இந்த பொட்டிலோட வந்து தோசை அந்த கரண்டி ஒன்று இந்த ஸ்டாண்ட் அடுத்து வந்து இந்த ஐஸ் கியூப் வந்து நான் வந்து இதில் தான் பார்த்தேன். எதுண்டா அந்த பிளாஸ்டிக் இல்லாமைக்கு மற்றதில் அது பேரும் வராது. அதைத்தான் பார்த்திருந்தேன். அது கிடைச்சல அப்போ இதைத்தான் எடுத்துன்னு வந்து சிலிக்கான் ஐஸ் கியூப் போட்டு தான் பார்த்தேன். ஆனால் கிடைச்சல அது. ஏன்னா அதுலேருந்து நாங்கள் ஐஸ் கியூப்பை கழட்டி எடுக்கிறது டக்குன்னு லேசாக இருக்கும். இப்போ கொண்டு வந்து போட்டிலெல்லாம் கழுவி காய வச்சு எடுத்தப்போ அதில் மசாலாக்கள் எல்லாம் போட்டு மூடி வச்சுட்டேன். இது உண்மையிலே எங்களுக்கு நல்ல பிரச்சனை இல்லை. குறைஞ்ச நாளைக்கு சரி பாவிச்சிட்டு அப்படியே அங்கே தூக்கி போட்டுற வேண்டியது தான். இதில் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள் எல்லாம் போட்டு அதில் ஸ்பூன் வரும். அதையும் அதிலே போட்டு வச்சுட்டேன். இப்போ எங்களுக்கு இந்த வெளியில் பார்க்குற டைமுக்கு இன்னும் எப்படி எல்லாம் விளங்கும். ஏண்டா அந்த மிளகாய், மல்லி இதெல்லாம் வேறு வேறையாகவே விளங்கும். எங்களுக்கு அவசரமாக அதை எடுத்துக்கலாம். சின்ன கப் பொட்டில் இருந்துச்சு. அதில் வந்து மிளகு அடுத்து இந்த ஏலக்காய் கருவேப்பட்டெல்லாம் போட்டு வச்சுட்டேன். இதெல்லாம் எடுத்து கொஞ்ச நாள் ஆகிட்டுது. இப்போ இது இப்போ கிட்டத்தில் மாதிரி இப்போ எங்கள் ஊரில் சேல் ஒன்று போகுது. எங்களுக்கு குறைஞ்ச விலை இந்த பொருள் எடுத்தால் 350 ரூபா 100 ரூபான்னு அந்த மாதிரி. இப்போ அந்த சேல் போர்டு எடுத்து தான் நான் போனேன். இது வந்து ஒரு ப்ரமோஷன் வீடியோவில் நான் போனது அதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். போகிற என்டர்லேயே வந்து எங்களுக்கு ஒரு பாஸ்கெட் கூட மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அதில் எங்களுக்கு திங்ஸ் எல்லாம் போட்டு அப்படியே எல்லாம் எடுத்துன்னு வந்துடலாம். அன்றைக்கி வந்து இது நைட் தான் போனேன். சரியான க்ரௌட் கூட. போகவும் இல்லை வரவும் இல்லை. அப்படி க்ரௌட் கூட. இப்போ ஒரு 1 மந்த் மட்டும் இது இருக்கும். இதில் வந்து கூடுதலான ஐட்டம் வந்து கிச்சனுக்கு தேவையான இந்த சின்ன உரல், இந்த சின்ன இரும்பு சட்டி, இரும்பு தாச்சி அப்படிகள மாதிரி. அடுத்து வந்து இந்த விவசாய நிலத்துக்கு பயன்படுத்த அந்த புல்லுவாரி அதுகள். அடுத்தது காப்பர் பொருள் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் என்ட்ரி ஆக இடம் அடுத்தது எக்ஸிட் ஆக இடம் வேறு. இந்த கோல்டு கலர் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருந்துச்சு. அதுலேயே நான் ஒரு வந்து சோப் பட்டு டிஷ்யூ ஹோல்டர் அதெல்லாம் வாங்கினேன். அவங்களுக்கு வீடியோவில் பார்க்க சில விலங்கு எப்படி க்ரௌடுன்ட்டு. இப்படித்து வந்து அப்படியே அவங்கள வந்து நான் 2 சைட் பக்கம் தான் போனேன். அடுத்த சைட் பக்கம் போகலை. அப்படியே வெளியே எக்ஸிட் ஆகி வந்துட்டோம். நான் என்னென்ன திங்ஸ் வாங்கினேன் நான் வீட்டில் போய் காட்டுறேன். இப்போ இது பில் போடுற இடம். பில் போடுற இடத்துக்கு நாங்கள் லைனில் தான் போகணும். இப்போ வாங்க பார்ப்போம் என்ன வாங்கி வந்தேன்ட்டு. ஃபஸ்ட்டுக்கு வந்து இந்த பாஸ்கெட் மாதிரி ஒன்று வாங்கி 350 ரூபா போல் தான். இது வந்து எங்களுக்கு எந்த திங்ஸ் இருந்தாலும் போட்டு மூடி வச்சாலும் எவ்வளோ சொல்லியும் இந்த பக்கெட் சாமான் வாங்க வேணாம் ஹெல்த்தின்னு தெரிஞ்சும் கூட நாங்கள் வாங்கிட்டு வருவோம். இப்போ அடுத்தது வந்து இந்த கூலிங் அந்தந்த இது ஊற்றி குடிக்கிறது அப்படி எது ஒன்று வாங்கியிருந்தேன். இப்போ இது வந்து ஒன்று தான் வாங்கியிருந்தேன் 350 ரூபா பரவாயில்ல. அடுத்தது வந்து எனக்கு இது வந்து இதாக இருந்துச்சு. இதுண்டா இந்த பிளேட்டிங் ட்ரேக்கு வந்து அது வந்து சில்வரில். அடுத்தது வந்து இந்த கோல்டு கலர் ட்ரே இப்போ வரப்போ நோம்புகளுக்கு தேவைப்படும். அடுத்தது வந்து இந்த பேன் கேக் போட்டு ட்ரே வந்து அது 2 வாங்கியிருந்தேன். அடுத்து வந்து அவருக்கு வந்து ஒரு இது ஒன்று வாங்கினேன்.
அடுத்து வந்து நைஃப் செட் வந்து இது 350 எப்படியும் இதில் ஒரு 12 மட்டும் இருக்கும். அடுத்து வந்து இந்த டிஷ்யூ ஹோல்டர் வாங்கியிருந்தேன். இப்போ எங்களோட விலைக்கேற்ற சாமான்கள் இப்போ இது பரவாயில்ல உண்டு 350 ரூபா மினி. எங்களுக்கு தேவையான பிளாஸ்டிக் ஐட்டம், அடுத்து வந்து இந்த சில்வரோட அலுமினியம் ஐட்டம் கூடுதலாக இருந்துச்சு இது. அது ஒன்றும் வாங்காமல் நான் இதுகளை தான் கொஞ்சம் வாங்கி வந்திருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. புதுசாக போகிற மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்து நினைக்கிற மறக்காமல் எங்கள் கமெண்ட்டில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா க்ரீன் ஹார்ட் போட்டு போங்க. அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கும். எந்த திங்ஸை கொண்டு வந்தால் நான் டக்குன்னு கொஞ்சம் பார்த்துருவேன் இப்படின்ட்டு இந்த பிளேட்டிங் அந்த ரெக் வந்து அதை கொஞ்சம் அடுக்கி அப்படியே அழகு பார்த்து வச்சுட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருந்துச்சு எப்படின்ட்டு நான் முதல்ல வந்து ட்ரையல் பார்த்துருவேன். அதை எப்படின்ட்டு வச்சு பார்த்துடுவேன். இந்த வீடியோ உனக்கும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்கமிங் வீடியோவில் சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.